வணக்கம். யாத்ராஸ் ஃபிலிம் டாக்கில் இன்றைக்கி சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம். எழுத்துலகின் பிதாமகன் ஜெயகாந்தன் சாரோட நாவலுடைய தலைப்பு இந்த படத்துக்கு மிக ஆப்டாக அழகாக பொருந்திருக்கு. படத்தோட கதை என்னென்னா, அப்பா மேலே உள்ள பாசத்தையும் அக்கறையும் உண்மையான அன்பையும் முறையாக வெளிப்படுத்த தெரியாமல் அப்பாவை கோவமாக அதட்டி பேசுகிற மகன் அப்பாவா நாசர் சார் நடிச்சிருக்காங்க, மகனா அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு. பொறுப்பு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறலையேன்னு விரக்தியில் வாழற ஒரு பீச் ரிசோர்ட் ஊழியராக மணிகண்டன் நடிச்சிருக்காங்க. அவங்க எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸுங்க. அப்புறம் இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா, திரைப்பட இயக்குனர் அப்பா கே.எஸ். ரவிக்குமார் அப்பாவோட தயவில் தான் சினிமாவில் ஜெயிச்சுட்டு தான் இருக்கக்கூடாதுன்னு அவருடைய மகன் அப்பா சொல்கிற ஆலோசனையும் அனுபவத்தையும் கேட்காம தலைகணமாக இருக்கிற அபிஹாசன் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. தனக்கான வாழ்க்கையை வாழாமல் சுற்றி இருக்கிறவங்களுக்காக தான் பகட்டா ஆடம்பரமான பொருட்களை வாங்கி பந்தாவாக வாழணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் பிரவீன் ராஜா. இப்படி வெவ்வேறு வாழ்க்கை சூழலில் வாழற இந்த 4 கேரக்டர்ஸும் ஒரு விபத்தில் சந்தித்து அந்த விபத்து அவங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுன்றது தான் கதை. இது வெறும் கதை இல்லைங்க, நிஜம், யதார்த்தம், வாழ்வியல் உண்மை. இந்த திரைப்படத்தை வெறும் காட்சி ஊடகமாக கடந்து போயிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், இந்த திரைப்படம் வாழ்வியல் முறையுடைய அனுபவ பாடங்க. இந்த திரைப்படத்திலிருந்து எனக்கு பிடிச்ச காட்சிகளை உங்ககிட்ட அவசியம் நான் ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா என் லைஃப்பில் மட்டும் இல்லை, எல்லா மனுஷங்களோட லைஃப்லேயும் அதிகமாக உள்ளார்ந்து உள்ளுணர்வோடு கனெக்ட் பண்ணுற ஒரு அற்புதமான திரைப்படங்க இது. அசோக் செல்வனுடைய அப்பாவா நாசர் சார் வாழ்ந்திருக்காருங்க. காலையில் பால் வாங்க அப்படியே கேஷுவலாக நடந்து வந்துக்கிட்டே அவங்க சக நண்பர்கள்கிட்ட ஒரு காட்சி, அதில் ஒரு டைலாக் வருங்க. பாவம் பிள்ளைங்க நாள் ஃபுல்லாக உழைக்குதுங்க, வேலை செய்கிற இடத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கும், நாம் தான் அவங்க இடத்துல நின்று கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்கிற அந்த காட்சியாக இருக்கட்டும். அப்புறம் அவர் நடிக்கிற அத்தனை காட்சியுமே சரி ஆப்ட்டுங்க, ரொம்ப கேஷுவல் ஆக்டிங், ஹை கிளாஸ் தரத்துக்கு நடிச்சிருக்காருங்க. அதே போல் அவருடைய ஃப்ரெண்டாக இளவரசன் நடிச்சிருக்காரு, அவரும் செம காம்பினேஷனுங்க. நாசர் சார் அவங்களுடைய பிள்ளைக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பார். அப்போ ஒரு டைலாக் வரும், இன்னொருத்தர் மனசை நோக்கடிச்சிட்டு அதெல்லாம் சந்தோஷப்பட்டு வாழறது ஒரு வாழ்க்கையான்னு சொல்கிற அந்த காட்சியெல்லாம் சிறப்புங்க. மற்றவன் பார்க்கணும், மற்றவன் பாராட்டணும், மற்றவன் பொறாமை பண்ணணும்னு கடனுக்கு உடனே வாங்கி ஆடம்பர பொருள்லாம் வீட்டில் வீணாக போட்டு அடைச்சி வச்சிடுறானுங்க. இவனுங்க வீட்டில் இருக்கிறானுங்க, ரோடில் தான் இருக்கிறானுங்கன்னு நாசர் பேசுகிற அந்த டைலாக்ஸ்லாம் அப்பட்டமான நிஜங்க, நடைமுறை உண்மைங்க. அசோக் செல்வன் தான் அப்பா நாசர்கிட்ட எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடுறதும் மனசுக்குள்ளார பாசம் காட்டுறதும் அந்த படம் முழுக்க வர அந்த எமோஷன்ஸில் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் மணிகண்டன் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பேசுகிற அந்த எமோஷன், அந்த டைலாக்கு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸுங்க. அப்புறம் மணிகண்டனுடைய அந்த கேரக்டரைசேஷன் செம்மையாக டெவலப் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் தன்னுடைய அசிஸ்டண்ட்டு பொறுப்பாக வேலை செய்கிறவங்ககிட்ட போய், ஹலோ ப்ரோ, எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிற அந்த காட்சியெல்லாம் அர்த்தமான காட்சிங்க, அழுத்தமான காட்சி. இது மாதிரி சொல்லும்போது அந்த காட்சியில் ஒவ்வொரு காட்சியிலையும் அவருடைய கேரக்டரைசேஷன் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிக்க முடியாது, முன்னேற முடியாது. இது தெரியாத கேரக்டர் மணிகண்டன். பொறுப்பில்லாத ஒரு இளைஞனா நான் பார்த்த பல மனிதர்களில் ஒருத்தராக என் கண்ணு முன்னால் அப்படியே அசலாக நிற்கிறாருங்க. இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா, அபிஹாசன் தன்னுடைய அப்பா கே.எஸ். ரவிக்குமாரை மதிக்காமல் தன்னுடைய ஃபில்ம் ஆடியோ லான்ச்சில் ஒரு டைலாக் பேசுவார். சும்மா மற்ற தமிழ் சினிமாவில் வர மாதிரி லவ், அம்மா சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு, ஹீரோ வில்லனை ஜெயிக்கிற மாதிரி இந்த ஸ்டூபிடிட்டி காட்சிகள்லாம் என் படத்தில் இருக்காதுன்னு சொல்லும்போது கே.எஸ். ரவிக்குமார் வந்து, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் யாருக்காக எடுக்கிறோம், எங்கே ஓட எடுக்கிறோம்ன்றது இங்கே இருக்கணும். அதே போல் அந்த ஊர் மக்கள், அந்த ஊர் மக்களுடைய உணவு, அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய பண்பாடு, இதெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு எந்தவித சமரசமும் இல்லாமல் படம் எடுத்து உலகத்துக்கு காட்டுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தரமான படம்னு சொல்லும்போது கைத்தட்டல் அப்படியே தேட்டர் அதிருதில்லை. அப்புறம் ஒரு சீனில் பிரவீன் ராஜா தான் குற்ற உணர்வில் தன்னந்தனியாக கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு சட்டையெல்லாம் பிச்சு அப்படியே துடிக்கிற காட்சியில் திடீர்னு அவங்க ஒய்ஃப் கதவை திறந்து பார்த்ததும் அப்படியே ஸ்டன் ஆகி தளர்ந்து இயலாமையோட தன் மனைவியை பார்த்து, நீ சொன்னது கரெக்டு தான், ஒரு தப்பு பண்ணிவிட்டு
ரொம்ப நாளைக்கு ஓடி ஒழிய முடியாது, இந்த விஷயத்தை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லி மனம் மாறி மனைவிக்கிட்ட கதறி பேசுகிற அந்த காட்சியெல்லாம் வாட் ஏ எமோஷனுங்க. இதெல்லாம் கண் கலங்குற காட்சிங்க. இன்னொரு சீனில் அபிகாசன் செம்மையாக அப்செட் ஆகி அப்படியே படிக்கட்டில் இறங்கி வருவார். அவங்க அப்பா அம்மா எல்லோரும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஸ்டன் ஆகிடுவாப்புல. அப்புறம் அவனை பார்த்து லைஃப்பில் இந்த மாதிரி ஷிட் ஹேப்பன்ஸ், பட் யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் ஷிட். ஏய், ஷிட் ஹேப்பன்ஸ்டா, ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ் ன்னு சொல்கிற அந்த காட்சியெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி யாரெல்லாம் நமக்கு வந்து ஷிட் கொடுத்தாங்களோ நம்ம அந்த கணத்தில் மறுபடியும் அவங்களுக்கு ஷிட் கொடுத்தோமோன்றதெல்லாம் வந்து போகுது. அதாங்க, யார் நமக்கு தொந்தரவு பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் அதை கடந்து போகிறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருந்தாலுமே போதும். திருப்பி அவங்க நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் அவங்கள பிரச்சனை பண்ணுறதுன்றது வந்து ஒரு தீர்வாகாது, அது மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. அந்த சீன்ஸ், பர்டிகுலர் சீன் செம ஹியூமன் சேஞ்சுக்கான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கன்சியூட் சீன். அது அசோக் செல்வனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக முரளி கேரக்டர் ரொம்ப சட்டில்டாக பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. த்ரூ அவுட் படத்தில் எக்ஸலன்ட் சீன்ஸ் எல்லாம் வராப்புல. நீங்கள் படம் பாருங்கள் தெரியும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அந்த 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 சீனுடைய காட்சி அமைப்பும். ஒரு சீனில் அசோக் செல்வன்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாப்புல, டே நீ தப்பே பண்ணலை, ஆனால் யாரும் உன்னை நம்பலைன்னா கொஞ்சம் யோசிச்சுப்பார், நீ எப்படி இருக்கும் உனக்கு. நான் சின்ன வயசில் பிட்டே அடிக்கலை, ஆனால் பவானி மிஸ்ஸு எங்கள் அப்பாட்ட எச்சமிட்ட மாட்டி விட்டாங்க. எங்கள் அப்பா விளாசுன்னு விளாசுறாரு, எப்பா நான் தப்பே பண்ணலைப்பான்னு சொல்கிறேன், ஆனால் அவர் கேட்கவே இல்லை. ஆனால் உங்கள் அப்பா சொன்னார், அந்த வார்த்தை என்றைக்கும் என் லைஃப் டைமில் மறக்கவே இல்லை. என்னென்னா, டேய் முரளி, நீ தப்பு பண்ணலன்னு உன் மனசுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்டா, நீ மற்றவங்கிட்ட நான் நல்லவன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நல்லவன்னு ஒருத்தவன் இங்கே இல்லவே இல்லை. ஏன் அந்த கடவுளால் கூட முடியாதுடா சொல்கிற அந்த காட்சியெல்லாம் மெய் சிலுக்குதுங்க. அசோக் செல்வனுக்கு எப்படி ஒரு பெஸ்ட் குட் ஃப்ரெண்டு முரளி இருக்கிற மாதிரி பிரவீன் ராஜாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாப்புல. இவர் இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய ஃப்ரெண்டு காப்பாற்றுவான்ன்றது கூப்பிடும்போது, பட் அந்த ஃப்ரெண்டு பணத்துக்காக பேரம் பேசுகிற அந்த விதம் இந்த காலகட்டத்தில் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் எந்த மாதிரி இருக்குது, குட் ஃப்ரெண்ட் பேட் ஃப்ரெண்ட்ஸினுடைய அந்த கம்பேரிஷன் மிக அழகாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இப்படி படம் முழுக்க பெஸ்ட்டு சீன்ஸை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த படத்தில் நடித்த நாசர் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார், அசோக் செல்வன், மணிகண்டன், அபிகாசன், பிரவீன் ராஜா, ரிஷிகாந்த், இளவரசு, ரியா, ரித்விகா, இப்படி அத்தனை கதாபாத்திரங்களும் அப்படியே கேரக்டராக வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கான அந்த கதைக்கு தேவையான கேமரா ஆங்கிள், சிம்பிள் கேமரா மூமெண்ட்ஸ் அற்புதமாக இருக்குங்க. முக்கியமாக அந்த 4 கதைகளை கனெக்ட் பண்ணுறதுக்கு எடிட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த பேரல் கட்ஸ்லாம் சிறப்பாக அங்கங்கே ரிவீல் பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டெக்னாலஜியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் ஸ்கோரும் நல்லாயிருக்கு. இப்படி ஒரு உன்னதமான படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர்களுக்கும், இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படக்குழு ஒட்டுமொத்த குழுவுக்கும் எங்களுடைய யாத்ரா டாக்கீஸ் யூடியூப் சேனல் சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விஷால் வெங்கட் அவருக்கு எங்களுடைய யாத்ரா டாக்கீஸ் யூடியூப் சேனல் சார்பாக ராயல் சல்யூட்டுங்க. இந்த காலகட்டத்துக்கு இப்படி ஒரு சமூக மாற்றத்துக்கான இயல்பான வாழ்வியல் கதையை திரைக்களமாக்கி மிகச் சிறப்பாக இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கன்க்ளூஷன் என்னென்னா, எப்படி தப்பு பண்ணுறதுக்கு லைஃப் ஒரு சான்ஸ் கொடுக்குதோ அதே போல் நம்ம திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கணும்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுடைய மாற்றத்துக்காக மிக மிக முக்கியமான திரைப்படமாக இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படத்தை நான் பார்க்குறேன். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாருடைய வாழ்வியலும் கனெக்ட் பண்ணுற படமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை கனத்த இதயத்தோடு நான் பார்த்து இப்போ தெளிஞ்ச கண்ணோட்டத்தில் புதிய பார்வையில் நான் இருக்கிறதா உணர்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் இந்த திரைப்படத்தை குடும்பத்தோட தியேட்டரில் போய் பாருங்கள். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மன்னிப்பு கேட்க வேண்டியவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்க வேண்டியவங்களை மன்னித்து விட்டுடணும். இனி புதுவிதமான வாழ்க்கையை சக மனிதர்களோட மகிழ்ச்சியாக வாழணும்னு புது நம்பிக்கையோடு வருவீங்க. நன்றி.